நம்முடைய அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தைகள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம கூடவே இருந்து நாம் அதிலிருந்து விடுபட உதவியாக இருப்பாங்க. நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதுன்னு ஆறுதல் சொல்லுவாங்க. குறைஞ்சது அதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியாவது காட்டுவாங்க. அப்படி மட்டும் இல்லாமல் போனால் இதுக்கு கூட பயன்படாத இவங்களெல்லாம் இருந்து தான் என்ன பயன்? இவங்ககிட்ட பழகுனதுக்கு பேசாமல் சும்மா இருந்திருக்கலான்னு சலிச்சுக்குவோம். ஆனால் பாருங்கள், இங்கே ஒருத்தர் ரொம்ப காலமாக தன் கூடவே இருக்கும் ஒருத்தர் தன்னோட கஷ்ட காலத்தில் உதவலைன்னாலும் ஆறுதல் சொல்லலைன்னாலும் அதுக்கு ஒரு வழியை கூட காட்டலைன்னா கூட பரவாயில்ல, நான் அவர் மேலே கொண்ட அன்பு ஒரு நாளும் குறையாதுங்கிறாங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. என்னால் இப்படியெல்லாம் முடியாது. யார் அதுன்னு கேட்குறீங்களா? அவர் தான் சிவபெருமானே அம்மான்னு கூப்பிட்ட காரைக்கால் அம்மையார். அவர் இதை இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பராது என் நெஞ்சு அவர்க்குன்னு அற்புத திருவந்தாதியில் நமக்கு அருளி செய்கிறார். சாதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட தாங்க முடியாமல் கடவுளே இல்லைன்னு சொல்கிற நாமெல்லாம் அப்படி இல்லாமல் வருகிற 4/4/2026 அன்று பங்குனி சுவாதி காரைக்கால் அம்மையார் குருபூஜை தினத்தில் இந்த உரைப்பை வேண்டி பெறுவோம். காரைக்கால் அம்மையாருடைய குருவுருள் நமக்கு நிச்சயமாக துணை செய்யும், ஒரு நாளும் கைவிடாது.